அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடியான ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடத்தப்படலாம்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தை உண்மையிலேயே நடக்குமா இல்லையான்றது இப்போ வரைக்கும் உறுதியில்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஈரான் தரப்பு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போகிறது கிடையாதுன்ற மாதிரியான அறிவிப்பை மறைமுகமாக வெளியிட்டிருக்கு. சர்வதேச ஊடகங்களில் அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்க தரப்பு இஸ்லாமாபாத்துக்கு போகிறதுக்கான பயணங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு பின்புலத்தில் கடைசி நேர இழுபறி நீடிச்சு கொண்டிருக்கிற பின்புலத்தில் ஈரானுக்கு சொந்தமான ஒரு காகோ ஷிப் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினது மட்டும் கிடையாது, அந்த கப்பலும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இன்னும் ஒரு அறிவிப்புன்றது அமெரிக்காவை கிட்டத்தட்ட கதிகலங்க வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். என்ன நடந்து கொண்டிருக்கின்றத இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் இந்த புதன்கிழமையோட இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அதுக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கு. போர் நிறுத்த காலகட்டம் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் சில நேரங்களில் நீடிக்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்றதுக்கான அமெரிக்க தரப்பு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. இஸ்லாமாபாத்தில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ முதற்கட்ட பாதுகாப்பு படைப்பிரிவு இஸ்லாமாபாத் அமெரிக்காவில் இருந்து இஸ்லாமாபாத்தை போய் சேர்ந்திருக்கு. குறிப்பாக C-17 என்ற மாதிரியான போர் விமானங்களும் இந்த பயணத்துக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்குன்னு சொல்லி இஸ்லாமாபாத்தை சென்றடைஞ்சிருக்கின்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஈரான் தரப்புல இருந்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ற நபர்கள் இதுக்கு முதல்ல கலந்து கொண்ட அதே தரப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளலாம் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போறது கிடையாது சொல்லி ஈரான் தரப்பு அறிவிச்சிருக்கு என்ற மாதிரி சர்வதேச ஊடகங்களையும் ஈரான் ஊடகங்களையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனாலும் கடைசி நேரம் வரைக்கும் பாகிஸ்தான் தரப்பு கடுமையான தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெரீஃபா இருக்க முடியும், வெளியுறவு அமைச்சர் இருக்க முடியும், ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கியனோடையும் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸோடையும் நேரடியாக போன்ல தொடர்பு கொண்டு கதைச்சிருக்கிறாங்க. என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் ஈரானுக்கு சொந்தமான டோஸ்கா சொல்லப்படுற கப்பல் மேல, காகோ ஷிப் மேல அமெரிக்காவினுடைய செங்கோம் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கு. இது ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் என்று சொல்லப்பட்ட துறைமுகம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த கப்பல் சொல்லப்படுது. அந்த கப்பலில் இருந்த நபர்கள் யார், அந்த கப்பலில் ஏற்றப்பட்டிருந்த பொருட்கள் என்னன்றது இது வரைக்கும் 100% உறுதி செய்யப்படலை. மலேசியாவிலிருந்து சில நாட்களுக்கு முதல்ல ஈரான் நோக்கி இந்த கப்பல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. சைனாவுடையும் மறைமுகமான தொடர்புகள் இருக்கிற கப்பல் என்ற மாதிரி உறுதி செய்யப்படாத தகவல்கள் சொல்லியும் சில சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. முதல்ல இந்த கப்பல் நோக்கி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக எச்சரிக்கை விடுத்தும் அந்த கப்பல் திரும்பி பயணிக்காத சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்த வேண்டிய நிலம் உருவாகி இருந்தது. இது ஏற்கனவே அமெரிக்கா விதிச்சிருக்கிற ஈரான் துறைமுகத்துக்குள்ள எந்த விதமான கப்பல்களும் நுழையக்கூடாது என்ற தடையை நடைமுறைப்படுத்துகிற ஒரு செயற்பாடு என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். சென்கோம் படைப்பிரிவும் அதை உறுதி செய்திருந்தது. இந்த கப்பலில் இருந்த பொருட்கள் என்னன்றதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா, சில நாட்களுக்கு முதல்ல இதே சேனல் நாங்கள் பார்த்திருந்தோம். சைனாவிலிருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் ஏற்றப்பட்டிருக்கிற ஒரு கப்பல் 3ஆம் தர நாடு மூலமா ஈரானுக்கு போய் சேர முடியும் என்ற மாதிரி அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அமெரிக்க புலனாய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டி அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருந்ததுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தார், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கோட நான் நேரடியாக கதைச்சிருக்கிறேன், எந்த விதமான ஆயுதங்களும் சைனாவிலிருந்து ஈரானுக்கு கொடுக்கப்படாது என்ற எழுத்து மூலமான வாக்குறுதி அவர் எனக்கு தந்திருக்கிறார் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் அமெரிக்கா அந்த கப்பல் மேல தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் இறங்கி அமெரிக்காவினுடைய படைத்தரப்பு அந்த கப்பலுக்குள்ள இறங்கி அந்த கப்பலை முற்றுமுழுதா நாங்கள் கைப்பற்றி வச்சிருக்கிறோம் சொல்லி அறிவிச்சிருக்கு. பொதுவாக ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்படுறதுன்றது வளமையானது. அமெரிக்காவினுடைய விமானப்பட நேரடியாக அந்த கப்பலுக்குள்ள இறங்கி அந்த கப்பலையே முற்றுமுழுதாக கைப்பற்றி வச்சிருக்கிறோம் சொல்லி பார்க்குற நேரத்தில் நிறைய சந்தேகங்கள், நிறைய மர்மங்கள் இதுக்கு பின்னால் இருக்கு. இந்த நேரம் ஈரானுடைய IRGC படைப்பிரிவு இந்த சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை விரைவிலேயே ஆரம்பிக்கப்படும் சொல்லி ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு போர் நிறுத்தத்தை மீறுற செயற்பாடு. அமெரிக்கா ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் நிறுத்தம் இருக்கு. இந்த மாதிரியான ஈரானுடைய துறைமுகங்களை கட்டுப்படுத்துறதும் போர் நிறுத்தத்தை மீறுற செயற்பாடு. அது மட்டும் இல்லாமல் இப்ப துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு, அந்த கப்பல் கைப்பற்றி வைக்கப்பட்டிருக்கு. இது இந்த சர்வதேச சட்டத்தை மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தத்தையும் மீறுற செயற்பாடு என்ற மாதிரி IRGC படைப்பிரிவு ஒரு கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கு. எதிர்வரப்போற மனத்தியாளங்கள் இதுக்கான கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. எங்க தாக்குதல் நடத்தப்படும் என்றது இதுவரைக்கும் தெரியாது. திரும்பவும் ஒரு பதற்றமான சூழல் வளைகுடா நாடுகளில் பதிவாகியிருக்கு. ஆனால் சில நேரங்களில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பலை கைப்பற்றி வச்சிருக்கிறதுக்கான காரணமாக குறிப்பிடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி சில போரியல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்ன சொன்ன, இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது ஓமான் வளைகுடா பிரதேசத்தில், ஹோமோஸ் நீரணைக்கு பக்கத்திலேயோ இல்லாட்டி ஈரானுக்கு சொந்தமான கடற்பரப்புலையோ 12 கடல் மைல் தூரம் வரைக்கும் தான் ஈரானுக்கு சொந்தமான கடற்பரப்புன்னு சொல்லி இறையாண்மைக்குரிய பகுதின்னு சொல்லி சர்வதேச அளவில் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது ஓமான் வளைகுடா பிரதேசத்தில். இதனால ஏற்கனவே அமெரிக்கா விதிச்சிருக்கிற ஈரானுடைய துறைமுகங்களை கட்டுப்படுத்துறன்னு சொல்ற அந்த தடையையும் தாண்டி சர்வதேச சட்டத்துக்கு அமைய அமெரிக்கா செயற்பட்டிருக்குன்னு சொல்லி சர்வதேச சமூகத்தில்
உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்க முடியும் என்ற மாதிரி சொல்லப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிற இடம் ஓமான் வளைகுடாவில் 6 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தோம்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருந்தது. ஏற்கனவே ஈரானுடைய பல கப்பல்களுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. இந்த கப்பல்கள் சர்வதேச கடற்பரப்பை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற பொருளாதார தடையோடு சேர்த்து சில கப்பல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு தடையை சர்வதேச சமூகத்துக்கு ஒரு காரணமா அமெரிக்கா இந்த சந்தர்ப்பத்தில் காட்ட முடியும் என்ற மாதிரியும் சில போரியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறதாவும் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடியுது. அப்படியா இருந்தாலும் இந்த போர் நிறுத்த காலகட்டம் முடிவுக்கு வர இருக்கிற நிலையில கடைசியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இல்லையான்ற சந்தேகம் தொடர்ச்சியா நீடிச்சு கொண்டிருக்கிற ஒரு பின்புலத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பலை காகோ ஷிப்பை முற்றுமுழுதா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. இந்த சம்பவம் பதிவாகிற சந்தர்ப்பத்தில் ஈரானுடைய கடற்படை IRGC படைப்பிரிவினுடைய கடற்படை சில ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேல போர்க்கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லியும் சில செய்திகள் வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. IRGC தரப்பினுடைய தகவலை மேற்கோள் காட்டி ஈரான் ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு, தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அமெரிக்காவினுடைய சென்கோம் படைத்தரப்பு சில வீடியோஸை கூட இன்னைக்கு வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த கப்பலை நாங்க கைப்பற்றி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ச்சியா வச்சிருக்கிறோம் என்றதை உறுதிப்படுத்துறதுக்கான சில வீடியோஸும் வெளிவந்திருந்தது. இதனிடம் இந்த சமாதான முயற்சி பேச்சுவார்த்தைகள் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவிச்சிருந்தார். ஆனா இது எல்லாமே ஒரு நாடகம் தான் என்ற மாதிரியும் சில போரியல் நிபுணர்கள் சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ரஷ்யாவினுடைய சில உளவு தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை சமாதான முயற்சி அமெரிக்காவினுடைய தூதுக்குழு இஸ்லாமாபாத் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ரஷ்யாவினுடைய உளவு தகவல் என்னன்னு சொன்னா அமெரிக்கா இந்த போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அப்ரஹாம் லிங்கன் கப்பல் ஈரானை சுற்றி ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்பில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதிகமான படைப்பிரிவு உறுப்பினர்களையும் சில கப்பல்களையும் சில போர் விமானங்களையும் கூட ஈராக்ல இருந்தும் ஈராக்குக்கு மேலாலையும் சில அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் பயணம் செய்திருக்குன்னு சொல்லியும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கிற நேரத்தில் ஒரு பக்கம் போர் நிறுத்தம் சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் போருக்கு கடைசி நிமிஷத்திலையும் அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கு என்றதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் வெளிப்படுத்துது சொல்லியும் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி இருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கு. என்ன நடக்க போகுது என்றது இப்ப வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நிச்சயமில்லாத ஒரு விஷயமா தான் இருந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஐக்கிய அரபு அமீரகம் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் தலையடியையும் இது ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னு சொன்னா ஈரான் நடத்தின தாக்குதல்ல கடுமையான சேதங்களை ஐக்கிய அரபு அமீரகம் சந்திச்சிருந்தது. ஹோர்முஸ் நீரிணம் மூடப்பட்டிருக்கிறதால எரிபொருள் போக்குவரத்து முடங்கி இருந்தது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட முடங்கி இருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும். இதனால எதிர்வரப்போற சில நாட்களுக்கு அமெரிக்க டாலருக்கு பதிலா சீனாவினுடைய யுவானை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் சொல்லி அமெரிக்காவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில் நடந்திருக்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் ஐக்கிய அரபு அமீரகம் குறிப்பிட்டிருக்கிறதா அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படலாம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடக்குமா இருந்தா இதுக்கு முதல்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. பொருளாதார பிரச்சனைகளை சீர் செய்யும் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு சீனாவினுடைய யுவான்ல எரிபொருளை நாங்கள் ஏற்றுமதி செய்ய போறோம் சொல்லி அந்த தீர்மானத்தை ஐக்கிய அரபு அமீரகம் நடைமுறைப்படுத்துமா இருந்தா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைகிற இன்னும் ஒரு சம்பவமா இது சில நேரங்களில் பதிவாக முடியும். உலக நாடுகள் சில நாடுகள் சேர்ந்து கொண்டு அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு நாணயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுக்கு சார்பான நெருக்கமான ஒரு நட்பு நாடு சீனாவினுடைய யுவான்ல எரிபொருள் வர்த்தகத்தில் ஈடுபட போகுதுன்னு சொன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவா தான் இது பார்க்கப்படுதுன்னு சொன்னா உலக வர்த்தகத்தை எரிபொருள் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% எரிபொருள் வர்த்தகம் நடக்கிறது அமெரிக்க டாலர்ல. அமெரிக்க டாலரினுடைய பெருமதி தங்கி இருக்கிறது எரிபொருள் வர்த்தகத்தில் சொல்லியும் சொல்ல முடியும். அப்படியான ஒரு பின்புலத்தில் இந்த மாதிரியான தீர்மானம் நடைமுறைக்கு வருமா இருந்தா அமெரிக்கா அதை எப்படி எதிர்கொள்ளும் என்றதும் அமெரிக்காவுக்கு இருக்கிற இன்னும் ஒரு சவாலா மாறி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஒரு சில புள்ளி விவரங்கள் சில கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான மோசமான வரலாற்று ரீதியான ஒரு பின்னடைவை பொதுமக்கள் மத்தியில் சந்திச்சிருக்கிறார் என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 70% அதிகமான மக்கள் ஒரு கருத்து கணிப்பின்படி 70% அதிகமான அமெரிக்கர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய தீர்மானத்துக்கு எதிராக இருக்காங்க. அமெரிக்கா ஈரானோட திரும்பவும் ஒரு போர்ல ஈடுபடக்கூடாதுன்ற மாதிரியான நிலைப்பாட்டில் ட்ரம்புக்கு எதிரான நிலைப்பாட்டில் அதிகமான அமெரிக்கர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஈரான்ல மிகப்பெரிய அளவான ஒரு போராட்டம் நேற்று நாள் நடத்தப்பட்டிருக்கு. ஈரானுக்கு சார்பாக நடத்தப்பட்டிருக்கிற போராட்டம் இதுக்கு முதல்ல எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் மாதிரி கிடையாது. ஈரானுடைய ராணுவத்தோட பொதுமக்கள் எப்பயுமே இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்கான ஒரு போராட்டமா இது பதிவாகி இருந்தது. அங்கு கதைச்ச மக்கள் எல்லாருமே சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற தகவலுக்கு
அமைய அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கடுமையான நிலைப்பாட்டில் ஈரானுடைய அரசியல் பிரிவுகளாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இராணுவமாக இருந்தாலும் சரி அமெரிக்கா சொல்றதை கேட்டு பின்வாங்கக்கூடாது அடிபணியக்கூடாதுன்ற மாதிரியான நிலைப்பாட்டில் தான் ஈரானுக்குள்ள இருக்கிற மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் சில தகவல்கள் வந்து இந்த நாளில் வெளிவந்திருந்ததை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் லெபனான் மேலே இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலும் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட லெபனான் எல்லை பிரதேசத்தில் வந்து எலோ லைன் சொல்லப்படுற காசாவுக்குள்ள எப்படியான ஒரு நில கட்டுப்பாட்டை வந்து இஸ்ரேல் வச்சிருக்கோ அதே மாதிரி கிட்டத்தட்ட லெபனானுக்குள்ளேயும் எலோ லைனை வந்து இஸ்ரேல் போட்டிருக்குன்னு சொல்லியும் நேற்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த எல்லை பிரதேசத்தை தாண்டறதுக்கு முயற்சி எடுத்த சில நபர்கள் மேலேயும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. லெபனானுக்குள்ள கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான தற்காலிகமான ராணுவ முகாம்களை இஸ்ரேல் அமைச்சிருக்குன்னு சொல்லியும் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ பொறுத்த வரைக்கும் சில கருத்து கணிப்புகளில் அவருக்கும் பின்னடைவு பதிவாகி இருந்தாலும் அவருடைய வழக்கு விசாரணையும் நேற்றைய நாளில் நடத்தப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையிலையும் அவருடைய சாட்சியம் வந்து பதிவு செய்யப்படல. ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அவருடைய சாட்சியம் பதிவு செய்யறதுக்கான திகதி குறிப்பிடப்பட்டிருந்த பின்புலத்தில் வந்து போர் சூழல் காரணமா அவரால் வந்து வாக்குமூலம் அளிக்க முடியாது என்ற மாதிரி அவருடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. போர் காரணம் காட்டப்பட்டு அவருடைய வழக்கு ஒத்தி வைக்கப்பட்ட இன்னொரு சந்தர்ப்பமாகவும் இது வந்து பதிவாகியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கிறதா இருந்தால் திட்டமிட்ட மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டியது முக்கியமானது. அது நடத்தப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.